ஹேலோ ஆல் கோர்ட்டில் இன்றைக்கி ஹியரிங் இருக்குது, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதர்வாக்கு வந்து எக்ஸாம் இருக்கனால அவனை கசின் கிட்ட விட்டுட்டு அவனுக்கு வேணுங்கிற லஞ்சு ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புறேன். கேஸ் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு சிலர் வந்துட்டு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படியே கோர்ட்டு கிளம்பி போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அக்கா உங்களை மாதிரி தான் நானும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கணும்னா கூட இவ்வளோ வாட்டி போகணுமா அப்படின்னு நல்லா கேட்குறீங்க. அதுலேருந்து நல்லா தெரியுது லாஸ்ட்டாக பார்க்குற வீடியோ வச்சு ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஃப்ரீக்வெண்ட்டால யாரும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய போகிறதில்ல. ரெண்டாவது கமெண்ட், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணல, ஹஸ்பண்ட் சைட் பண்ணியிருக்காங்க, நான் சேர்ந்து வாழணும்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டிவோர்ஸ்க்கு இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், நான் ஒத்துக்கல, நான் சேர்ந்து வாழணும்னு தானே போட்டிருந்தேன், அதனால இவ்வளோ நாள் ஆகும். மியூச்சுவலாக போயிருந்தா உடனே முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, என்னோட மதர் இன்லா வந்து கிராஸ் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எங்கிட்ட இருந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், ப்ளஸ் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், நான் வந்து மாமியார் கொடுக்கணும். சிம்பிளி புரியுது அவங்களுக்கு. அதாவது ஹஸ்பண்டை மட்டும் இல்லை, ஹஸ்பண்டோட அம்மாவையும் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்க போல. அதான் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸும் வேணுமா மெயின்டெனன்ஸும் வேணுமா. கேட்கவே கொஞ்சம் வினோதமாக இருக்குல்ல. இதை தாண்டி இன்னொன்று சொன்னாங்க, கோயம்புத்தூரில் நான் இங்கே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கான். அவங்க வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர கோயம்புத்தூரை யார் பேரில் எழுதி வைக்க முடியாது. ஸோ நான் எங்கே வேணாலும் இருப்பேன். இதன் மூலம் தெரிவிப்பது என்னவென்றால், யாருக்காவது நான் கோயம்புத்தூரில் இருக்கிறது பிரச்சனையாக இருந்தால் அவங்க தான் கோயம்புத்தூரை விட்டு போகணும், நான் போக மாட்டேன். என் பையன் பிறந்தது வளர்றது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஐ எம் செட்டில் இன் கோயம்புத்தூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை சொல்ல மறந்துட்டேங்க. ஃபைனலி கோர்ட்டில் ஹியரிங் முடிச்சுட்டு நேராக கிளம்பி டவுன் ஹால் போயிட்டு ஒரு சில மேக்கப் ப்ராடக்ட் என்னோடது வந்துட்டு 1-2 எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னு வீசிட்டேன். ஸோ அங்கே வேணுங்கிறது வாங்கிட்டு, எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு வாட்ச் நானும் பார்த்துட்டே இருக்கேன். போகும்போதெல்லாம் செட் ஆகாது, இன்னைக்கு வாங்கியே தீர்வுன்னு ஒன்று வாங்கிட்டு நேராக போய் ஆரியாஸில் ஃபுல்லாக சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, என்னோட டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது என் லைஃப்பில் ஒரு பார்ட்டே தவிர அதுவே என் லைஃப் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் லிவ் மை லைஃப் வெரி ஹாப்பி வித் மை ஃப்ரீடம்.